மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து என்னோட சிஸ்டரோட வீடு ஃபங்க்ஷனும் அட்லீஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்காவது இருந்தோம். ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் பேக். இப்போ தான் வந்து ஒரு 4 வீடியோக்கு அப்புறம் இன்ட்ரோ வீடியோக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஸி, வீட்டுக்கு வந்தது வந்து பிஸி. ஸோ என்னென்னா ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆக போகிறாருன்றதால அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். அதனால அப்படி சொன்னார். ஏன்னா பியூராக பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் என்னோடய ஹஸ்பண்டோட தான். நான் சும்மா ஒரு சப்போர்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம செலெக்ஷன்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு. ஏன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங் வந்து அவருக்கு தானே தெரியும். அப்போ அதால் வந்து அவ தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்குது. ட்ரெண்டிங் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு கிளாத் வேர் பண்ணும்போது அந்த குவாலிட்டி ப்ளஸ் அந்த ஸ்டைல் அண்ட் என்ன ஸ்டைல் வேணால் நம்ம பண்ணலாம். ஆனால் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி கிளாத்ஸ் தான் வந்து நம்ம ஃபேஷன் கவ்லையும் வந்து இருக்க போகுது. ஓவர் மாடர்னைஸ்டு. உண்மையாகவே நான் ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் ஜீன்ஸ் டிஷர்ட் எடுக்கவே இல்லை. அதாவது வெஸ்டர்ன் சைடு போகவே இல்லை. நம்ம இன்னுமே வந்து நம்ம வந்து தமிழர்களோட பண்பாடு அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. ஆனால் வெஸ்டர்ன் டச்சும் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷாப்பில் வந்து வரும். வெஸ்டர்னுமே வந்து நல்ல ட்ரெஸ்ஸஸாக வரும். அதாவது இழுத்து போர்த்திட்டு போடுற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா எனக்கு அப்படிதான், நான் வந்து ரொம்ப மாடர்னைஸ்டாக இருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கபோர்டில் ஃபுல்லாகவே வந்து டாப்ஸ் அதான் இருக்குது. ஜீன்ஸ் வந்து போடக்கூடாதான், இன்னும் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு 2 இயர்ஸில் போடக்கூடாது அப்படின்ட்டு. பட் இருக்கட்டும், அதுலேயே வந்து நல்ல ஃபேஷனேட்டாக நிறைய ஜீன்ஸ்லாம் வந்தது. ஹை ரைஸ் ஜீன், லோ ரைஸ் ஜீன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு எல்லாமே நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தெரியும். ஏன்னா அவங்க தாய் நாட்டுக்கு செல்ல போகிறார். ஸோ நான் என்னோட தாய் நாட்டுக்கு செல்ல போகிறேன். சொல்லப்போனால் அதுதான் என் தாய் நாடு ஸ்ரீலங்கா தான். இப்போ நான் என் தந்தை நாட்டில் இருக்கேன். அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு ட்ராவல் போகணும், ஊருக்கு போகணும் அப்படின்னாவே ஒரு ஹாப்பியாக வந்துடும். ஆனால் எனக்கு முன்னாடி போயிருக்க வேண்டியது தங்கச்சியோட ஃபங்க்ஷனால் அவரையும் வெயிட் பண்ணி இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா வரோம். ஸோ எங்களுக்கு வந்து நாளைக்கு மார்னிங் வந்து ஃப்ளைட் சென்னையில் 6 o'clock 6 AM-க்கு 7 AM நாங்கள் அங்கே வந்துடுவோம். மோஸ்ட் ப்ராபப்ளி வெட்டிக்கிலோ தான் போவோம்ல, ஸ்ட்ரைட்டாக. ஸோ வெட்டிக்கிலோ தான் போகிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க ஷாப் ஓப்பனிங் எப்போ, டேட் சொல்லுங்கள், அதே மாதிரி அட்ரஸ் சொல்லுங்கள் எல்லாமே. இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது இந்த வீடியோவோட அடுத்து வந்து எங்கள் ட்ராவல் வீடியோ வரும். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஷாப் ஓப்பனிங் பண்ணுறது. நான் ஸ்ரீலங்காலேருந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்ரீலங்கா வந்துட்டு தான் நான் அந்த டேட் வந்து ரிவீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்னமுமே வெயிட் பண்ணுறோம், டேட் ரிவீல் பண்ணுறதுக்காக. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது, நாங்கள் ஸ்டாக்லாம் சென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்டாக் எல்லாமே வந்து போய் சேரணும். அப்புறம் நாங்கள் கடை ஓபன் பண்ற டேட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு இருக்குது. இப்போ இன்றைய காலையில நேற்று வந்துட்டு கொஞ்சம், ஆமா, இன்றைக்கு நாளைக்குள்ள மிச்சம் வந்துடும். அதனால வந்து எதையும் அவசரப்படாம நிறுத்தி நிதானமா தான் இந்த விஷயத்துலலாம் சொல்லணும். அடுத்து நாங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஸ்டாக் இல்லைன்னா நீங்க ஏமாத்துருவீங்க. ஸோ அதனால வந்து ஒரு டேட் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த டேட்டை நோக்கி தான் நாங்களும் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு கம்மிங் வீக்ல வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாங்கள் சொல்லிடுவோம். பார்த்தீங்கன்னா ஸோ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, இது ப்ளஸ் இங்கே இருக்கு 2. சரி, அது டிராவலுக்கு போட்டு போகிறது. எனக்கு பாருங்க இவ்வளவுதான். இவ்வளவுதானா? எனக்கு இவ்வளவுதான். இவர் வந்து எப்பவுமே ட்ரெஸ் எடுப்பாரு. நான் வந்து இந்த டிராவலுக்காக தான் எடுத்திருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் என்னோட ஒரு ஹேபிட் இருக்கு. டிராவல் போகணும் அப்படின்னா நான் கண்டிப்பா கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுப்பேன். அப்போ கம்ஃபர்டபுளா இருக்கும். அது நம்ம வேற அந்த டச்சில நானும் புதுசு கொஞ்சம் எடுப்பேன், அவ்வளவுதான். இது வந்து என் கூட வரதுக்கு ரீசனே 200% ரீசன் அதுதான். நான் வந்து ட்ராவலுக்கு வந்து எப்படி பேக் பண்ணுவேன், என்ன ப்ரிப்பேர் பண்ணுவேன் எல்லாமே தெரியும். சரி, நம்ம தனியாக இப்போ அமுச்சு விட்டானா நம்ம எதுவும் வாங்க முடியாது. அதனால வந்து இவ கூட நம்ம போயிட்டோம்னா இவ ட்ரெஸ் வாங்கும்போது வாங்கிக்கலாம். அங்கே பாருங்க, அடுத்த செட்டு வருது, எல்லாமே புது ட்ரெஸ் தான். எப்போல்லாம் நான் வந்து ஸ்டுடியோவோ இல்லை ஏதோ ஒரு கடைக்கு போகும்போது போய் ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்ன்ட்டே வாங்குவார். அப்படி வாங்கி 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 புது ட்ரெஸ்ஸாக சேர்த்து வச்சாச்சு. ஆனால் இந்த ஹேபிட் முன்னாடி எனக்கு இருந்தது. ஒரு ட்ரெஸ் மேலே அவ்வளோ க்ரேஸாக இருப்பேன். உண்மையாகவே சொல்லப்போனால் நான் ஆஃபீஸ்க்கு என்னோட ட்ரெஸ் வந்து ரிப்பீட் பண்ணவே மாட்டேன். ரொம்ப ரேரு நான் போகிற ட்ரெஸ் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறது. ஆனால் இப்போது எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. நான் பண்ணுற வேலைலாம் அதோ என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸை, எவ்வளோ ட்ரெஸ்ஸு பாருங்கள். எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே புது ட்ரெஸ்ஸு தான். இப்போ பேசுங்க. அவதான் வாங்கிட்டு வந்தவ எல்லாம்.
வாங்கி தரது கிடையாது, அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்கள். அதாவது அவரை கொஞ்சம் அவர் போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து மாற்றி அவரை வந்து எப்படி சொல்கிறது, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க. அப்படி கிடையாது, அது கையில் வச்சுருக்காருல அந்த பேண்ட்டு இருக்குது. எதுனாலும் எங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை வாங்கிடுவோம். அது ரேட் அப்புறமா பில்லிங் போடும்போது தான் தெரியும். அது ஒரு பிரச்சனை இருக்குதான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா யோசிக்காமல் நம்ம வந்து அதை வந்து பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம யோசிக்கக்கூடாது, அதை பற்றி பண்ணிட்டு வேணால் யோசிக்கலாம். ஆனால் அதை வந்து பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அப்படியே கிணத்து தவளை மாதிரி தான் உக்காண்டே இருப்போம். ஐயோ இது எனக்கு பிடிச்சது, நான் இதை வாங்கலை, அது பிடிச்சது, அதை நான் வாங்கலை அப்படின்ட்டு அது வாங்கிறதுக்கான முயற்சிகள் என்னவோ பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம வந்து அதெல்லாம் அனுபவிச்சிடணும். ஸோ இப்போ அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்க போகிறோம்? ஸோ அதுதான் எங்களோட கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயமும் வந்து எங்கள் லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச செம்மையான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு சூப்பராக வந்து நம்ம ஃபேஷன் கர்வில் வந்து இருக்கும். இமீடியட்டாக இல்லை அப்படின்னாலும் ஒரு டைமும் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஷன் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். புது கலெக்ஷன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ரிப்பீட்டடா வந்து பக்காவா ரெடி பண்ணி கொண்டு ரிப்பீட்டடா வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து மெயினாக நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸ்டாக் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேணாம், எங்ககிட்ட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணாலும் நாங்கள் வந்து அதை வந்து பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போனது. அதாவது கொழும்புக்கு வந்தது எப்போ வந்திருக்கோம்? February 5th February 2024. இப்போ வந்து 8th March 2025 வரேன். கரெக்டாக 1 year கம்ப்ளீட்டட். இதை வந்து பிக்சர்லாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்னோட பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே பழைய இதுலேயும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எங்களோட ட்ரிப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். புது பெட்டியா? அதுவும் பழசு தான், நான் புதுசாக வச்சுருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிட்டா அது புதுசாக தான் இருக்கும். ஏங்க சரியா? ஏன்னா அவர் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணுறாரு, என்ன 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ராவல் கூப்பிட்டு போகும்போது என் பெட்டி புதுசாக தானே இருக்கும். அது சிம்பிள் லாஜிக்கு. ஸோ இதுதான் எங்களோட அப்டேட்டு. நானும் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஹாப்பியாக இருக்குது. 1 இயர்க்கு அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு வரேன் அப்படின்றது. அதுவும் வந்து இடியாப்பம் சாப்பிட்ணும், ரால் சாப்பிட்ணும், நண்டு சாப்பிட்ணும், சீ ஃபுட்டை வந்து சாப்பிட்ணும். நல்லா தான் சாப்பிட்ணும், வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும். அதுதான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் நேற்று சொன்னேன், லாஸ்ட் டைம் வந்து ஒரு மண் சட்டி கடைக்கு கூப்பிட்டு போனார். நல்லா இருந்தது அங்கே ஃபுட்டு எல்லாமே. ஸோ கொழும்புலேருந்து நம்ம போகிற வழியில் அது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டேன். அதை விட சூப்பர் கடைலாம் இருக்குது, கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன நிறைய பேர் வந்து மீட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரையும் இந்த வாட்டி எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு லீவ் வந்து அப்ரூவ் ஆகலை. எனக்கு ஒரு 1 week மட்டும்தான் அப்ரூவ் ஆகிருக்கு. அதனால வந்து ஒரு 5 days தான் நான் அங்கே இருக்க போகிறேன். சாட்டர்டே சண்டேயோடு சேர்த்தா ஒரு 10 days வரும். சாரி 8 days 8 days தான் வரும். ஒரு ஷார்ட் பிரேக்கில் தான் இப்பயும் வரேன். ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி அதெல்லாம் வர முடியுமான்னு தெரில. ஆனால் கன்ஃபார்மாக வந்து கதிர்காமம் மட்டும் போகிறதா ஒரு பிளான் இருக்குது. போயிட்டு வந்துடுறோம். ஸோ அது மட்டும் ஒரு பிளான் இருக்குது. மற்றபடி வந்து நான் ஃபுல்லாகவே எங்களோட ஷாப்பில் தான் அவைலபிளாக இருப்பேன் இந்த வாட்டி. ஏன்னா நான் கொஞ்சம் ஷாப்பில் இருந்து கொஞ்சம் நார்மலாக ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம செகண்ட் ஸ்டாக்கும் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வாட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷாப்காக மட்டும்தான் இந்த ட்ராவல் வந்து வரும். அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எங்களோட ஃபேஷன் ஷாப்பில் வந்து மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நானும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, அந்த இப்போவே சொல்லிக்கிறேன். அப்புறம் வரேன்னு சொல்லி கமிட் பண்ணிவிட்டு நம்மளால் வர முடியலன்னா கஷ்டம். பட் நெக்ஸ்ட் ட்ரிப்பு இனிமேல் அடிக்கடி வருவோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை பார்க்கணும் அப்படின்னே ஒரு ட்ரிப்பு வந்து நாங்கள் வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க எங்களோட ட்ராவல் விலாகு சென்னை டு கொழும்பு. அதுதான் வந்து நெக்ஸ்ட் விலாகாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ஏர்போர்ட் போகணும். ஸோ அதுக்கு நடுவில் உங்கள் கூட கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான். என்னோட வீடியோஸ் எல்லாமே நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதாவது அந்த ஃபேஷன் கர்வ் பற்றி எங்களோட ஷாப் பற்றின அப்டேட் வேணும், கண்டினியூஸ் அப்டேட் வந்து இப்போ வந்து ஷைலஜா இளங்கோ பேஜில் தான் வந்து நாங்கள் கொடுப்போம். எங்களுக்கான ஷாப்க்கான பேஜ் ஓப்பன் பண்ணாலுமே சைலஜா இளங்கோ பேஜில் வந்து அப்டேட் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸைட்மெண்ட்டான விஷயம், நிறைய ஷாப் பற்றின விஷயங்கள் வந்து இதில் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ எங்களோட ட்ராவல், ஸ்ரீலங்கா ட்ராவல் எல்லாமே வந்து விலாகாகவும் நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அதாவது இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணுறோம். வீடியோ பார்த்தாவே தெரியும் கசமுசான்னு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டிதான். ஸோ நைட்டு வந்து நான் கண்டிப்பாக ட்ராவல் விலாகும் பண்ணுவேன். ஸோ அதை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தான் அப்டேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சாட்டர்டே ஈவினிங் அந்த மாதிரி தான் என்னால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க.
லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண, ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மீட் பண்ண ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ வெயிட்டிங் டு see you all. ஓகே மக்களே, பாய்.